வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட்டை செலக்ட் பண்ணுங்கள். பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு மாஸ்க் எனபிள் பண்ணிடுங்க. இப்போ ஷேப்பை வந்து கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்புக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்புக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிடுங்க. இப்போ கிராப் பண்ணிவிட்டு ரைட் சைடே பாருங்கள், உங்களுக்கு ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து செகண்ட் ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணுறதா இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நான் எப்படி மேலே கொஞ்சம் செட் பண்ணியிருக்கணும் அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கீழே நம்ம இன்னொரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மேலே இந்த இமேஜோட சைஸை லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு மாஸ்க் எனபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ் வந்து கிராப் பண்ணுமோ அந்தளவுக்கு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக கிராப் பண்ணிங்கன்னா தான் நம்மளால் எடிட் பண்ண முடியும். அதே மாதிரி ஷேப்பை கிளிக் பண்ணி செகண்ட் ஷேப்பை கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. கீழே லிரிக்ஸ் ஆட் பண்ணோம், அதுக்கு ஸ்பேஸ் விட்டு கரெக்டாக செட் பண்ணிடுங்க. அந்த ஃபோட்டோவுக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணி அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்து கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு அதில் வாட்டர் மார்க் இருக்கும், அதை மட்டும் கிராப் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்து பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த லிரிக்ஸை லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் உங்கள் ரெண்டு ஃபோட்டோ கீழே ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல வந்து இதை வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து பக்காவாக இருக்கும். ஸோ இது கரெக்டாக வந்து தேவையான அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.